மீனம் ராசி. இந்த மீன ராசியோடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா குரு பகவான். குரு பகவானோட குணம் என்ன அப்படின்னு கேட்டால் நேர்மையான, புனிதமான, தியாக மனப்பான்மை, ஏழைகளுக்கு உதவும் பக்குவப்பட்ட மனம், குலப்பெருமை, இந்த மாதிரியான உயர்ந்த குணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கடவுள். அப்படிப்பட்ட குரு உங்கள் ராசி அதிபதியாக வராரு. இதனால தான் பாருங்கள், இந்த மீனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே அதோட புனிதம் கெடாமல் பார்த்துப்பீங்க. தியாக மனப்பான்மை உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஏழைகளுக்கு உதவும் பொழுது மனமாற உதவி செய்வீங்க. பக்குவப்பட்ட மனம் உங்களுக்கு இருக்கும். உயர்ந்த குணங்கள் நிறைய மீனராசி அன்பர்கள்கிட்ட இருக்கும். இந்த குரு பகவான் முழு சுப கிரகமாக சொல்லப்படுது. தேவர்களுக்கே குரு இந்த குரு பகவான் தான். குரு பகவான் பக்தி, ஞானம், நீதி, நிர்வாகம், செல்வம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடியவர். மீனராசி அன்பர்கள் நீங்களுமே ரொம்பவுமே பக்தியாகவும் நல்ல ஒரு தெளிவான ஞானமும் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே நீதி நேர்மையாக இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு நிர்வாகத்தை கொடுத்தா அப்படியே சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. உங்களுடைய திறமையான செயலால் உங்களுடைய செல்வாக்கை அதிகரித்து கொள்வீங்க. சொந்த உழைப்பால் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க. குரு பகவான் நேர்மையான வழியில் தியாக மனப்பான்மையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, கஷ்டத்துலேயுமே இன்பத்தை காணக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள். கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உதவணும் அப்படிங்கிற மனம் உங்களுக்கு தானாக வரும். நன்னெறி, நீதி இது எல்லாமே உங்கள்கிட்ட நிறையவே இருக்கும். இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு? கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது? என்ன விஷயம் நல்லதாக நடக்கும்? எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? தொழில், குடும்பம், நிதி நிலைமை, உடல் ஆரோக்கியம் இதில் வரக்கூடிய விளைவுகள் என்ன? இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் பரிபூரண அருளும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி சுண்டல் மாலை அணிவித்து உங்களோட பிரார்த்தனையை தெரிவிச்சிங்கன்னா அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறார். அதனால் நன்மைகள் பலவும் வந்து சேர வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. இப்போ கூட நீங்கள் உங்களோட மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு ஓம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அது நல்ல விஷயம், நல்ல பிரார்த்தனை உங்களை கூடிய விரைவில் வந்தடையும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடந்து நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுது பார்த்தீங்களா, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா நம்பர், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்லது ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் கிரக நிலைகளை முதல்ல பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும், சப்தமஸ்தானத்தில் செவ்வாயும், அயனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு பகவானோடு இணைஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவார். பஞ்சமஸ்தானத்தில் இருந்த புதன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுவார். ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த மறுபடி புதன் கலஸ்ட்ரஸ்தானத்துக்கும், கலஸ்ட்ரஸ்தானத்தில் இருந்த புதன் மறுபடியும் அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறி மாறி போவார். பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைவார். இந்த கிரகநிலை அமைப்புகளும் கிரகநிலை மாற்றங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த மாதம் இந்த கிரகநிலை அமைப்புகளை பார்த்தா மீனராசி அன்பர்களுக்கு தனம், பொன், பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தோட விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. செவ்வாய் சஞ்சாரம் இட மாற்றத்தை கொடுக்கும். எடுத்த காரியம் தாமதப்படுதே அப்படிங்கிற கவலை வரலாம். ராத்திரியில் ரொம்ப நேரம் கண் விழிச்சு தூங்காமல் தூக்கம் கெடக்கூடிய சூழல் உருவாகலாம். கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் உருவாகும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்க எப்பொழுதுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். செலவு விஷயத்தில் கவனமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலாக உழைக்கணும். கடன் விவகாரத்துலேயும் கொடுக்கல் வாங்கலையும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால இதுவரை இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு இப்போ பூர்த்தியாகும்.
வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விருந்தினர் வருகை இல்லத்தில் இருக்கும். பெண்களுக்கு பயணங்கள் மூலம் நல்லதொரு மாற்றம் ஏற்படும். செலவுகளுமே இருக்கும். விருந்தினர் வருகை சில மாற்றத்தை ஏற்படுத்தும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு தானாக தேடி வரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கடன் சுமைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். உங்களோட கடமைகளை சரிவர செய்யணும். நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் கடமைகளை கவனமாக செய்யணும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக நேரம் எடுத்து படிக்கிறது நல்லது. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். மீனராசி, இந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் உங்களுக்கு. வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் கிரக அமைப்பு கொஞ்சம் யோகமான பலனையுமே கொடுக்க போகுது. என்னென்னா, ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவருடைய பார்வை அப்படிங்கிறது 8, 10, 12ஆம் இடத்துக்கு கிடைக்குது. இதுவரைக்கும் மறைஞ்சிருந்த உங்கள் செல்வாக்கு இப்போ மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும் காலம். எதை தொட்டாலுமே தோல்வி அப்படி இருந்துச்சுன்னா அந்த நிலை இப்போ மாறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உருவாகும். பணியில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். விரைய செலவால் அவதிப்பட்ட உங்களுக்கு அந்த நிலை மாறும். உடல்நிலை சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். மனதில் நிம்மதி இல்லை, தூக்கல்ல அப்படிங்கிற நிலை மாறும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு தீரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட வரும். புதனின் சஞ்சாரம் இப்போ சாதகமாக இருக்கிறதுனால நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க. பணவரவு சீராக இருக்கும். வியாபாரி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். வயதானவர்களை சந்தித்து நெருக்கடியே அவங்களுடைய அனுபவத்தால் நீங்கள் நீக்கக்கூடிய வல்லமை பிறக்கும். உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் விரையாதிபதி சனி வக்கரமாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கே ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாரு. ராசிநாதனோட பார்வையும் விரைய ஸ்தானத்தில் இப்போ கிடைக்கிறதுனால இந்த அமைப்பு தேவையற்ற செலவுகளை குறைத்து வைக்கக்கூடிய அமைப்பு. உடல்நிலை சீராக இருக்கும். மனதில் இருந்த குழப்பம் தீரும். மாதம் முழுவதும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட கடமைகளை சரிவர செஞ்சால் நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலையுமே பெறலாம். கவனமாக எல்லா விஷயத்திலும் செயல்படுங்க. நன்மைகள் பிறக்கும். உங்கள் ராசிநாதனுடைய பார்வை விரயஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால தேவையற்ற செலவு குறைஞ்சு காணப்படும். உடல்நிலை சீரான முன்னேற்றத்தை பெறும். மாதம் முழுவதுமே ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியனோட கேதுவும் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். உடல்நிலை சீராக இருக்கும். மருத்துவ செலவு குறையும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி காணாமல் போகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்ககிட்ட சரணடைய போகிறாங்க. பணியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். மறைமுக தொல்லை விலகும். வம்பு வழக்கு இந்த நிலை மாறும். எல்லா வகையிலுமே உங்களோட நிலை இப்போ உயர்ந்து காணப்பட போகுது. அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்பு, பதவி உயர்வு கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால வரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறலாம். மிகவும் யோகமான கிரக அமைப்பு இருக்குது. கவனமாக செயல்பட்டால் நல்ல ஒரு யோகத்தை நீங்கள் பெற முடியும். புதன் சாதகமாக இப்போ சஞ்சாரம் செய்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். வர வேண்டிய பணம் சேரும். வாங்க நினச்ச இடத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கேட்ட இடத்துலேருந்து கேட்ட கடன் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி வாய்ப்பாக இருக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் வரும். உறவுகளுடன் சில சச்சரவுகள் வரலாம். கவனமாக இருங்க. சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செல்வாக்க உயர்த்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு காணாமல் போகும். சமூகத்தில் உங்களோட நல்ல செயலால் அந்தஸ்தும் மரியாதையும் உயரும். ராசிநாதன் குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால மறைஞ்சிருந்த செல்வாக்கு வெளிப்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு இப்போ ஜீவனஸ்தானம் பலம் அடைகிறதுனால தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் சூடு பிடிக்கும். பணியில் இருந்த நெருக்கடி நீங்கும். விரயஸ்தானத்தில் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால சுப செலவுகள் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உருவாகும்.
மீனராசி அன்பர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லதொரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். உங்கள் ராசி அதிபதியின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் ராசி அதிபதியிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.